வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே படி என்ன படி? பேரின்பப்படி. என்னபடி? பேரின்பப்படின்னு வச்சுட்டு போயிட்டான். ஒருத்தராவது அந்த பக்கம் டச் பண்ணவே மாட்டேங்க. பிறகு இந்த துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது, கச்சிச்சமாக இருக்குது. இருக்காரா இல்லையா? யார்? கடவுள் இருக்காரா இல்லையா? அவர் தந்ததை மட்டும் எடுத்தால் தான் அது வரும். அப்போ அதை வாங்கிட்டு வரணும். வந்துட்டு ஒரு படி இருக்குப்பா, நீங்கள் போகிற பாதையில் அந்த படி இல்லை, இது வேற ஒரு படி இருக்குது. அந்த படியில் தான் பேரின்பம் இருக்குது. அந்த படியில் ஏறி உட்காந்துக்கிட்டு தான் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இவனை பார்த்துக்கிட்டே வான்னு சொன்னாரான். பார்த்துக்கிட்டே இருந்தால் போகிறாரு. ரொம்ப நேரமாக பார்ப்பாங்க. எவ்வளோ காலமாக இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க குருமாவெல்லாம் குறைக்கணும்னா மலமலான்னு வந்துட முடியாதுன்னு அப்போ படி ஏறி பார்த்துடணும். இன்னொரு படி இருக்குது, அந்த படி ஏறினவன் அதுக்குள்ளே தான் பேரின்பம் இருக்குது. அந்த பேரின்பத்தில் அந்த படி இருக்குது. அங்கே போயாச்சுன்னா மரணமும் இல்லை. கருவறைக்குள்ளே போயாச்சுன்னா மரணம் இல்லை. அப்போ அந்த படி ஏறுறதுக்கு வந்த மனிதன் அந்த படி தெரியலை. தெரிஞ்சுட்டு ஒருத்தன் சொல்லுதான், உயரத்தில் இருக்கான். இன்னும் 150 வருஷம் 200 வருஷம் கழிச்சு தான் என்னையும் பார்ப்பேன். நீங்களே முடிவு பண்ணி நான் தலையில் நீங்கள் தான் எழுதிய ட்ரெயின் ஒழுக்கம் தான் அந்த படியில் ஏறிடலாம் ஈஸியாக. அதனால் துன்பம் தாயத்தெல்லாம் குறைச்சிடலாம். அதேமாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அடித்து நூறுக்கிடலாம். நான் படி ஏறிப்பேன். நீங்கள் படி தெரியாமல் படி தெரிஞ்சு ஏறிட்டா படியை கண்டுபிடிச்சாச்சுன்னு சந்தோஷம் முடியும். வேறு வேலையே இல்லை. போகிற இடம்லாம் சொல்லணும், பார்க்கும் இடமெல்லாம் சொல்லணும், நடக்கும் இடமெல்லாம் சொல்லணும். அவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க, எவங்க எப்படி சொன்னாங்க, ஐயா நீ விசேஷம், ஐயா நான் விசேஷம், நீ விசேஷம். இதுக்கு வேறு 10 இருந்தால் அது கும்புன்னா கும்பு. நீ எங்கே போய் உருண்டாலோ பிறண்டாலோ பூசினாலோ அடித்தா என்ன செஞ்சாலும் சரி, எந்த வேஷமும் இருக்கக்கூடாது. எந்த வேஷமும் அமைச்சிருக்க ஒரிஜினல்லாம் சரி. ஒரிஜினல் நீ வரும்போது எந்தத்தோடு வந்தேன்னு பார்க்கணும். ஒன்றோட வந்தேன், அந்த ஒன்றை தான் திருப்பி கொண்டு போய் ஒப்படைக்கும். அந்த ஒன்றை தெரிஞ்சுட்டு படியேறி பார்த்துட்டேன். அந்த ஒன்றை தெரியாது தான் மனிதன் பிறந்திருக்கான். அது அன்புக்குள்ளே இருக்குது. வேறு எதையாவது ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுன்னா இன்னொரு மனிதன் நீங்கள் ஏற்றத்தாழ்வோட பார்த்தீங்கன்னாலே, நீங்கள் ஆணு பெண்ணு பிரித்து பார்த்தீங்கன்னாலே என்ன அர்த்தம்? அவங்கள செஞ்சாங்களா அவங்க மனக்குறை சொல்லுவாங்க, சத்தியத்தை குறை சொல்லுவாங்க. அதனால படியே இல்லை. ஒரு ஆளே இருந்து தெரியாதவங்ககிட்டலாம் போய் பாடம் படித்து படியே ஏறலை. என் படியை பற்றி அது பேசுதா? பேசியிருக்கேன். நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, நான் பார்ப்பேன். படியேறினாங்க. அது ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன தெரியும், எனக்கு அவர் தெரியும். அவ்வளோ வேறு யாராக இருக்கா? அது சென்னை பக்கம் ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் ஆனால் யார்கிட்டையும் போகல, யார்கிட்டையும் போய் பார்க்கல. அதனால தான் நான் குரு நான் தான் முடிவெடுப்பேன். குருங்கிற நான் தான் ஏன் அப்படின்னு எனக்கு சர்டிஃபிகேட் தர உங்களால் முடியாது. உங்களால் சர்டிஃபிகேட் தர விஞ்ஞானி வரைக்கும் எனக்கு சர்டிஃபிகேட் தர, அதிபர் சர்டிஃபிகேட் தர, உள்ள வாத்தியார், உள்ள ப்ரொஃபஸரு எனக்கு சர்டிஃபிகேட்டு, டாக்டர் தர முடியாது, இன்ஜினியரு தர முடியாது, கலெக்டர் நடக்காது. ஏன்? நீங்கள் எல்லாம் டாக்டராக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் போலீஸாக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் எல்லாம் ஒரே லிஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே லிஸ்ட்டில் டயர் தெரியாமல் அவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே வண்டியில் தான் பயணம் பண்ணுவீங்க. 3 கஷ்டம் இதோட வேறு எதாவது இருக்குது, இப்படியே ஓடிடணுமா அப்படின்னு அவ்வளோ உங்களை ஓட வச்சுட்டாங்க. நீங்கள் ஓட வரல, வெளியில் ஓட வரல, உள்ளே ஓடுறது தான். படியை உள்ளெல்லாம் வச்சு கட்டியிருக்கான் அவருக்கு. இதெல்லாம் கருவறை அதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி போட்டு போயிட்டான் தத்துவத்தில். இவங்க எல்லாம் இந்த பக்கம் சுற்றி உண்மை பக்கம் தெரியாமல் வெளியிலேயே பார்த்தாங்க. அதனால் படி தெரியாமட்டு படி ஏறது. எந்த படி இந்த படி ஏறணுமோ அந்த படி ஏறணுமோ. இங்கே 4 நாள் ஒரு இன்னொரு படி அங்கே அந்த படிக்கு போனால் நல்லா, இந்த படிக்கு நல்லா, எந்த படியும் தெரியாது. அதனால் உண்மையான படி உங்களுக்குள்ள இருக்கு. அதனால் படியேறுங்க, படியேறவனை பாருங்கள், படிப்படியாக பார்த்துக்கிட்டு படிப்படியாக செய்யுங்க. உங்களுக்கு அங்கே உங்கள் குருமாலாம் உடைக்கணும், உடனே உடைக்கணுமா? நீங்கள் வச்சுருக்க அத்தனையும் குரு நீங்கள் என்னென்னா
பார்க்குறதுக்கு அத்தனையும் தந்துட்டு சும்மா பார்க்குறாங்க முடியுமான்னு பார்க்கணும். யாருன்னா என்கிட்ட சிரிப்பு தான் இருக்குது, சந்தோஷம் தான் இருக்குது, கொண்டாடுறது. இது மட்டும் உங்கள்கிட்டன்னா அத்தனை தட்டி ஒட்டுமொத்த உலகத்துன்னு சொன்னேன். குழந்தைகிட்டையும் ஞானிகிட்டையும் மட்டும் தான் இருக்கு, வேறு யார்ட்டையும் இல்லை. இது உலகம் இது கருவறையில் உட்காந்து பேசு, சத்தியத்துக்குள்ள இருந்து பேசு. எட்டு மக்கள் படியேறிங்க, எல்லோரும் படியேற தான் வந்திருக்கோம். ஈஸி, அடுத்த தலைமுறையாக வாழ விட்டுருங்க. நான் என்ன சொல்ல, ஒரு 5ஆம் கிளாஸுக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் 50ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எனக்கு சர்டிஃபிகேட் தர இடத்துல இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? வாதம் வேண்டும் பண்ணலாம். எல்லாரும் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சந்தோஷத்தை விட்டவே இருக்காது. அப்படின்னா நம்ம சந்தோஷத்தை விட்டுட்டோம்னா நான் பார்க்குறேன். எனக்கு பிடிக்காது சந்தோஷம் இல்லை அப்படின்னா எனக்கு பிடிக்காது. 1க்குள்ளே 100 அதுக்குள்ளே சந்தோஷத்தை பார்த்துட்டு சந்தோஷத்தை அடைச்சிடும். நன்றி.